ஹாய் guys, welcome to my channel. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எலஸ்ட்ரேட் சாப்டர் 11 to 15. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் கமெண்ட்ஸில் ஏதாச்சும் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து லாஸ்ட் ஒரு 2 வீடியோவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒருத்தர் வந்து இந்த ஜோஜோவில் வர மாதிரி என் பேர் ஜானந்தன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பேராகிராஃப் வரும். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் முடிச்சுக்கோங்க. வெல்கம் டு ஃபேமிலி ப்ரோ. ஸோ அதே மாதிரி 2-3 பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒன்று கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கு கெட்டவதை பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து சாப்டர் 11க்கு போகலாம். ஸோ நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்னு பார்த்தோன்னே வந்து நம்மளோட மெயின் கேரக்டர் ஜின்வோ வந்து அவன் ஸ்கூலில் இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஓவின் வந்து அவன் கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கான். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஜின்வோ வந்து என்ன பண்ணுறான்னா, ஓவின் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா கண்டுக்காவே இல்லை அவனை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஏன் அவன் வந்து யார்கிட்டையும் பேசி நான் பார்த்ததே இல்லையே, என்ன ஆச்சு, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நம்ம மெயின் கேரக்டர் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ பட் ஓவின் என்ன நினைக்கிறான்னா, அவன் போன சாப்டரில் பார்த்தீங்கன்னா அவன் மாஸ்டர் கிட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவன் மாஸ்டர் என்ன சொல்லுவான்னா, ஒருத்தன் வந்து சூப்பர் பவர் இருக்குது, அவங்ககிட்ட சூப்பர் ஸ்பீட் பவர் இருக்குது, ஸோ அதான் ஜாக்கிரதையாக எடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து நினைக்கிறேன் இவன் என்ன கிளாஸ் வந்து ஏமாற்றிட்டு இருக்கானா, இவன் வந்து என்னது இவன் உண்மையாக ட்ராக்கலா, இவனை பார்க்க ட்ராக்கர் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுக்கான், யார் யூவின். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கைடன் பார்க்க, கைடன் வந்து தூங்கி எந்திரிச்சு டயர்டாக வரான். டயர்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கைடன் என்ன நினைக்கிறேன், ஏன் நான் தூங்கிக்கிட்டே இருக்கேன், என்ன ஆச்சு, என்னோட அடிப்பட்டனால வந்து நான் தூங்கிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னு வைங்க, அந்த மீதி இருக்கிற 3 பூனைங்க இருக்கும் தானே, தெரு பூனைங்க. ஸோ அதுவும் வந்து அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்குது. உடனே கைடன் என்ன நினைக்கிறேன்னா, ஏன்னா ஒருவேளை நான் வந்து இந்த பூனை உருவத்தில் இருக்கிறனால நான் தூங்கிட்டே இருக்கேன்னா, ஏன் இது எப்போ பார்த்தா இந்த பூனைங்க தூங்கிட்டே இருக்குது. ஸோ வெளியில் போனேன்னு பார்த்தா சன்னு ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ஆனால் வெளியில் போக தோண மாட்டேங்குது. ஏன்னா முடியல, இந்த பூனை உருவத்தில் இருந்தால் எப்பயுமே டயர்டாகவே இருக்குது, அப்படியே தூங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன இளவுறாருன்னு சொல்லிட்டு திருப்பி கைடன் வந்து தூங்கிட்டான். அவன் தான் திருப்பி கையில் வந்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ இருக்கான் தானே, அவன் வந்து கிளாஸை முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பூனை வந்து படுத்து கிடக்குது. ஸோ வேறு பூனை. ஸோ அந்த பூனைக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஹூமின் வந்து பின்னாடி வந்து நிற்கணும். நீ வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, இந்த பூனைக்கு நான் ஃபுட் கொடுத்துட்ருக்கேன்னா, அதை பற்றி கேட்கல, நீ வந்து நேற்று ஒரு பூனை வச்சுருந்தியே, அந்த பூனை என்னோடது அப்படின்னா, அந்த பூனை உன்னோடு தான், ஐயோ சாரி நான் தெரியல, நான் வந்து அடிபட்டுட்டு இருந்துச்சு, அதனால் நான் தூக்கிட்டு வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், ஸோ சாரி, நான் போய் நீ இங்கேயே நெல்லு, நான் போய் பூனையை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடுன்னு போகிறான். ஸோ உடனே பார்த்தா ஹூவி என்ன நினைக்கிறேன், இவன் ட்ராக்கர் இல்லை போலையே, இவன் ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ மெயின் கேரக்டர் என்ன பண்ணுறான், அவன் வீட்டுக்கு போயிட்டு அந்த பூனை, கருப்பு பூனை இருக்க மாஸ்டர் பூனை, அந்த பூனையை தூக்கிட்டு வேணா. கைடன் வந்து கேட்குறான், என்ன பண்ணுற அப்படின்னா, கைடனை கண்டுக்காமல் அவன் மட்டும் பூனை எடுத்து கொடுக்குறான். இது பார்க்கும்போது எனக்கு செம்ம டென்ஷன் கூவாகுது. ஸோ கைடன் அப்போவே சொல்லிட்டேன், இந்த பூனையோட ஓனர் வந்து ரொம்ப டேஞ்சரு. ஸோ இந்த பூனை வந்து எவன் வச்சுருக்கானோ அவன் வந்து எதாவது ஆப்ரேஷன் பண்ணி தான் பண்ணியிருக்கான்ட்டு. ஸோ இந்த கிறுக்கு வந்து எவனோ அதை கேட்கணும்னு சொல்லிட்டு அதை திங்க் பண்ணாமல் அப்படியே போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். ஸோ என்ன இலவுனே தெரியல. ஸோ அப்புறம் வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த பூனை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ வந்து சொல்கிறோம் உன் பூனையை. ஸோ அப்போ வந்து அந்த பூனை வந்து யார் அந்த கண்ணாடிக்கான மூவினை பார்த்துட்டு பயந்துக்குச்சு. ஸோ உடனே வந்து நம்ம மெயின் கேரக்டர் நினைக்கிறேன், இது உண்மையாகவே உன் பூனை தானே அப்படின்னு கேட்குறான். ஆமான்னு சொல்கிறான் ஊவின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் இல்லை அந்த பூனையை கொடுக்க மாட்டேன், ஏன்னா ஒரிஜினல் ஓனராக இருந்துச்சு வைங்க, அந்த பூனை வந்து அவனுக்கு உன்னை பார்த்து வந்திருக்கும், ஆனால் அவன் வரவே இல்லை, பயப்படுது, என்கிட்ட போய் சொல்கிற அப்படின்னு சொல்கிறான் ஊவின்னு. ஸோ ஜின்வோ சொல்கிறான். ஸோ அப்போ வந்து ஊவின் என்ன சொல்கிறா, மூடிட்டு கூடுறா அப்படின்றான். இல்லை நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம மெயின் கேரக்டர் என்ன பண்ணுறான், ரன் பண்ண பார்க்குறான். ஸோ உடனே வந்து நம்ம ஊவின் என்ன பண்ணுறோன்னா, பின்னாடி வந்து அந்த டக்குன்னு ஒரு கழுத்துலேயே ஒரு அடி அடிக்கிறான். அடித்தோடனே நீ வந்து மயக்க போட்டு விழுந்துட்டா, கொஞ்சம் நேரத்துக்கு நீ எந்திரிக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை இருக்கிறான். அந்த பூனை வந்து இவனும் வந்து அவன் மாஸ்டர், அந்த வில்லனாட்டம் ஒரு கிராவிட்டியாக என்னமோ சைக்கிக் பவர் வச்சுருந்தானா. ஸோ அதே மாதிரி இவனுக்கும் சைக்கிக் பவர் இருக்குது. அதை யூஸ் பண்ணி அந்த பூனையை வந்து கட்டுப்படுத்தி அந்த பூனையை வந்து தூக்கிட்டு போகிறான். ஸோ தூக்கிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயின் கேரக்டர் வெயிட் பண்ணு அப்படின்றான். ஸோ அப்போ வந்து வெயிட் பண்ணும்போது அவன் மயக்க போட்டு விழுந்துருப்பான்னு நினச்சேன், ஆனால் அவன் மயக்க போட்டு விழல. மெயின் கேரக்டர் வெயிட் பண்ணணுன்னு எந்திரிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே முறைச்சி பார்க்குறாங்க. அதோட சேர்ந்து சாப்டர் முடிஞ்சிருச்சு. டேரக்டாக செகண்ட் சாப்டர் போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாப்டர் எதுக்கு போகலாம், 12. ஓகே, சாப்டர் 12 போகலாம். ஸோ சாப்டர் 12 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருமே வந்து சண்டை போட்டுட்ருக்கான். அப்போ வந்து ஊவின் மனசில் என்ன நினைக்கிறான்னா, இவன் மண்டையில் கரெக்டாக அடித்தான் என் கழுத்தில், அப்போ எப்படி இன்னும் எந்திரிக்கிறேன், உண்மையாக இவனுக்கு வந்து பவர் இருக்கும் போலன்றான். ஸோ உடனே வந்து நம்ம ஊவினுக்கு இங்கே பாரு, இந்த பூனை இது இப்போ நடந்ததை பற்றி எல்லாத்தையும் மறந்துடு, நீ கிளம்பி போ அப்படின்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயின் கேரக்டர் இருக்கான ஜீன்வோ, அவன் என்ன சொல்கிறான், நீ வந்து அந்த சைக்கோ பிடிச்ச சயின்டிஸ்ட் கிட்ட நீ ஒர்க் பண்ணுறியா அப்படின்றான்.
நீ வந்து என் மென்டர் கிட்ட வந்து நீ தான் பூனையை தூக்கினிய உண்மையாவே அப்படின்றான். உடனே வந்து அவன் அட்டாக் பண்ணுறான், யார் ஹூவின்னு. ஸோ அட்டாக் பண்ணும்போது தான் ஜின்வோ வந்து பட்டுன்னு ஒரு அடியை வந்து விழுந்துட்டான். திருப்பியும் வந்து ஜின்வோ என்ன பண்ணான், அவன் சூப்பர் பவர் யூஸ் பண்ணி அந்த பூனை இருக்குதானே, அவன் கையில் இருக்கிற அந்த பூனையை வந்து எடுக்க பார்க்குறான். ஸோ உடனே வந்து நம்ம ஹூவின் மனசில் நினைக்கிறான், இவனுக்கு உண்மையாகவே நல்ல ஸ்பீட் இருக்குது, ஆனால் இவன் யூஸ் பண்ணுற ஸ்பீடு இதெல்லாம் பார்க்கும்போது கம்சியாக இருக்குது. ஸோ இவன் வந்து கரெக்டாகவே யூஸ் பண்ணிட மாட்டேங்கிறான். அதுவும் இல்லாமல் இந்த பூனையை தான் அவன் வந்து வாங்க பார்க்குறான் தவிர என்னை அட்டாக் பண்ண மாட்டேங்கிறான். ஈஸியாக வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணி இவனை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இவன் இருக்கான் ஊவி இருக்கிறான், பட்டு 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 2-3 டைம் அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ இருக்கான், அவன் பயங்கரமாக விழுந்துட்டான் கீழே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊவின் என்ன சொல்கிறான்னா, இவன் உண்மையாகவே ட்ராக்கர்ஸ்னால் இருந்தால் ரொம்ப ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பான், பட் இவன் பார்க்க ட்ராக்கர் மாதிரி இல்லையா, எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, ஊவின் இருக்கானே ஸோ பிடிச்சி ஒரு மணி அவனை கழுத்தில் பிடிச்சி ஒரு செவுத்தில் இடிச்சிட்டு அவன் என்ன கேட்குறான், டேய் நீ யார் ஃபஸ்ட்டு, நீ யாருக்கு ஒர்க் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். உடனே வந்து நம்ம மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான்னா, நான் யாருக்குமே ஒர்க் பண்ணல, என்ன சொல்கிற அப்படின்னா, அப்போ நீ உண்மையாகவே ட்ராக்கர் இல்லை, ஆமாம் நீ எல்லாம் டுபாக்கூர், நீ வந்து கிராக்கராக இருந்ததுக்கு வந்து எனக்கு ஈஸியாக பிடிச்சிருப்ப, ஆனால் நீ ட்ராக்கர் இல்லை, நீ நார்மலான மனுஷன், எப்படியும் என் பூனையும் இதுலேயும் வந்து நீ பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டேன், நான் ஒரு வார்னிங் கொடுக்குறேன், இது எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை மென்டரு இந்த பூனையை பற்றி மறந்துட்டு உன் வேலையை மட்டும் பாரு ப்ளீஸ், அப்போ தான் நீ உயிரோடு இருப்ப, இல்லைன்னா உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா கிளம்பிட்டான். ஸோ ஆனால் மெயின் கேரக்டர் என்ன பண்ணுறான்னா, அந்த பூனை வந்து ரொம்ப அடிபட்டு தான் காப்பாற்றணும், அந்த பூனையை காப்பாற்றணும், அந்த பூனை எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த மாஸ்டர் பூனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மூவின்னு என்ன பண்ணுறான், அந்த பூனையை தூக்கிட்டு போனானே, ஸோ அவனை வந்து அவன் மெயின் கேரக்டர் ஃபாலோ பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அவன் கைடன் இருக்கான், நல்லா தூங்கி எந்திரிச்சு அப்பப்பப்பா நல்லா தூங்கிட்டேன்டா, என்ன இன்னும் ஜின்வோ இன்னும் வெளியிலேயே வீட்டுக்கே வரலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்றான். ஆனால் நான் தூக்க காலத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கைடனுக்கு வந்து மெமரியில் இருக்குது, நான் ஓனரை ஏதாவது பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு போவான் தெரியுமா, இது அவன் ஓனரை பார்த்தேன்னு சொல்லிட்டு என்கிட்ட போன மாதிரி இருக்குது, ஏன் இவ்வளோ தான் நான் வரல, ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், சரி நான் வந்து அவனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைடன் என்ன பண்ணுறான்னா வீட்டிலேருந்து வெளியில் போனான், யாரும் ஜின்வோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் தேர போனான். ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்கான சயின்டிஸ்டாக அவனை வந்து அந்த பூனையை கொடுக்குறான் மூவின்னு. உடனே ப்ரொஃபஸர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எப்படி நீ அவனை பிடிச்ச அப்படின்னா, இல்லை அந்த ட்ராக்கர் எவன் வச்சுருந்தோன்னா அவனை வந்து நான் வந்து அவங்ககிட்ட பிடிக்கிட்டு வந்துட்டேன் மாஸ்டர் அப்படின்னா. உடனே அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறான்னா, அவன் சாவடிச்சியான்னு கேட்பான். இல்லை நான் சாவடிக்கலை, அவன் எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்வான். நீ அவனை சாவடிச்சிருக்கலாம், சரி இதுமாரிலாம் அவனை பார்த்து சாவடிச்சிடு, ஏன்னா அவனுக்கு சூப்பர் ஸ்பீட் இருக்குது, ரொம்ப டென்ஷன் ஆகும் அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன் ஊன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் கேரக்டர் வந்து அவங்க பில்டிங் இருக்குது தானே, ஸோ அந்த பில்டிங்க்கு வெளியில் நிற்கிறான். ஸோ இந்த வழியாக தான் அந்த ஊவின் போனான், ஸோ நானும் போகலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஸோ அப்புறம் வந்து இந்த பில்டிங்குள்ளே போனால் நான் வந்து என் பவரை வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன், என்னால் ஜெயிக்க முடியுமா, நான் வந்து பூனையை தூக்கிட்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் இருக்கான், அவன் பின்னாடி நின்றுட்டு, தம்பி என்ன யாரையாவது தேடுறா போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீன்னு சிரிக்கிறான். ஸோ அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக வந்து நம்ம சாப்டர் 13 போகலாம். ஸோ 13 பார்த்தீங்கன்னா நம்ம கைடன் வந்து அந்த பூனை ஆஸ்பத்திரி இருக்குன்னா அதில் வந்து கண்ணாடியில் வந்து விட்டு பார்த்துட்டு இருக்கான், எங்கே போனான்னு தெரியலையே, ஸோ இவன் வந்து கிட்டு தான் எங்கேயாவது தொலைஞ்சு போக மாட்டேன், இருந்தாலும் பயமாக இருக்குது அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா கைடன் யோசிக்கிறான், இல்லை அவனை வந்து நிறைய பேர் தேடிட்டு இருக்கான், இன்னும் இவ்வளோ நேரம் காணாமல் இருந்தானா ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்னு தோணுது, சலுப்பாக இருக்கிற என்ன வாழ்க்கைடா இதுன்னு சொல்லிட்டு அவன் கைடன் வந்து தேட போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ப்ரொஃபஸர் இருக்கான அவன் வந்து என்ன தம்பி தேடுறேன்னு சொல்லுவாங்க. உடனே வந்து நம்மளோட இவன் இருக்கான ஜின்மோ அவன் என்ன சொல்கிறான், இல்லைங்க சார் நான் வந்து இந்த வழியாக தான் போயிட்டுருக்கேன், ஸோ அதெல்லாம் தெரிலன்றான். உடனே வந்து உன் மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பார்த்தா, டேய் நீ தான் அந்த ட்ராக்கரு, ஸோ இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அட்டாக் பண்ண பார்க்குறான். உடனே ஜின்மோ வந்து அவனோட கிடுகிடுன்னு ஓடுறான். ஸோ ஓடும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஜின்மோ என்ன ஒரே அடியில் கீழே வந்துட்டேன் தம்பி எங்கே போகிற அப்படின்றான். ஸோ அந்த சைடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூவின்னு இருக்கான அவன் பில்டிங்லேருந்து கேமரா வச்சுருக்காங்க, அந்த கேமராவில் பார்க்கும்போது தான் இந்த ப்ரொஃபஸர் வந்து ஜின்வோவை அட்டாக் பண்ணுறாங்கண்ணா. ஸோ அது வந்து அவன் கண்ணுக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இவன் ட்ராக்கரா உண்மையாகவே ப்ரொஃபஸர் வந்து சொன்னால் இவன் ட்ராக்கர் அவன் பார்க்க குட்டி கெட்டு மாதிரி இருக்கானே அப்படின்றான். அப்புறம் வந்து அவன் பவர் யூஸ் பண்ணி போனான், ஆனால் அவன் பவர் வந்து 3 செகண்ட் மேலே யூஸ் பண்ண முடியாது நம்மக்கிட்ட சொல்லியிருப்பான். டக்குன்னு அவனோட 3 செகண்ட் ஓவர் ஆயிடுச்சு, அவன் வந்து ஸ்லோவாகிட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் வந்து ஒரு அடி பயங்கரமாக அடிக்கிறான். ஸோ அவன் பவர் யூஸ் பண்ணி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓவியன் என்ன பண்ணால் சார் அப்படின்னு சொல்கிறான், ஓவியன் உன் பின்னாடியே ஒருத்தன் வந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்கான், இவனை முடிச்சிடலாம் அப்படின்றான். ஸோ உடனே வந்து அந்த ஓவியன் என்ன சொல்ல, இல்லைங்க சார் நான் அவனை முடிச்சிடுறேன், ஏன்னா நான் தான் வந்து அவனுக்கிட்ட அட்டாக் பண்ணேன், ஸோ அதனால் வந்து கரெக்டாக இருக்கும், நான் ஃபினிஷ் பண்ணால் என்னோடய ஃபைட் கரெக்டாக இருக்குன்றான்.
ஸோ உடனே ப்ரொஃபஸர் சரி நீயே சண்டை போடு அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் வந்து இவனை வந்து பண்ணுறேன், ஏன்னா எனக்கு இன்னும் ஆங்கிரியாக இருந்துச்சு, என்கிட்ட இருந்து தான் ஆட்டையை போட்டான் ஃபஸ்ட்டு, அதனால் வந்து நானே இவனை முடிக்கணும்னு சொல்கிறான். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அவன் ப்ரொஃபஸர் வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி மெயின் கேரக்டரோட காலுக்கு நான் வந்து சைக்கிக் பவரு. ஸோ சைக்கிக்னால் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், எல்லாத்தையும் வந்து கிராவிட்டி மாதிரி எல்லாத்தையும் வந்து பக்கத்தில் இருக்கிற பொருள் மனுஷன் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பரவாயில்ல பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டரோட காலுக்கு நான் திருப்பி விட்டுறான் லெஃப்ட் கால். ஸோ அப்போ வந்து ஆன்னு கத்துறேன், இவன் என்ன உண்மையாக ட்ராக்கரா, ஒரு காலை உடஞ்சிருக்கு போய் இப்படி கத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் வந்து எட்டி உதக்கினா, உண்மையாக சொல்லி யாருக்குடா நீ ஒர்க் பண்ணுற அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து மூவின்னு என்ன சொல்கிறான், ப்ரொஃபஸர் சார் அவன் வந்து ட்ராக்கர் இல்லை, அவன் நம்ம பின்னாடி கூட ஃபாலோ பண்ணுறான் அப்படின்றான். ஏன்னா என்ன சொல்கிறேன், அவன் ட்ராக்கர் இல்லையா? ஆமாம், அவன் வந்து பூனை வந்து ட்ராக்கர் நம்ம கிட்டேருந்து எடுத்துகிட்டு போயிட்டான், ஆனால் இவன் வந்து ட்ராக்கர் இல்லை. என்ன சொல்கிறான், அப்போ எப்படி எதுக்கு நம்ம பூனைக்கிட்ட எடுத்துகிட்டு போனான் அப்படின்னா, இல்லை இவன் வந்து அவாக்கின் தான், பட் ட்ராக்கர் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து பூனை வந்து நீங்கள் அப்யூஸ் பண்ணி நடிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். ஆடா பாவி, ஆமாம் இந்த நான் அப்போவே நினச்சேன், இந்த யூனிஃபார்ம் பார்க்கும்போது சிமிலராக இருந்துச்சுன்றேன். ஆமாம், இவன் வந்து உன் ஸ்கூலுக்கு போனானா என்ன அப்படின்றான். ஆமாம், இவன் என் கிளாஸ்ன்றான். அப்போ வந்து நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்கேன்னு சொல்கிறான். ஐம் சாரி சார், நான் வந்து பொய் சொல்லியிருக்கக்கூடாது, ஏன்னா ஆனால் நான் பூனையை வந்து பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டேன், நான் நீ விட்டுருங்க சார், அவன் வந்து என் கிளாஸ் பையனை விட்டுருங்க, அவன் வந்து ட்ராக்கர் இல்லைன்றான். உடனே அவன் என்ன பண்ணுறான், நீ எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட பொய் சொல்லுவான், முன்னாடியே உண்மையை சொல்லியிருக்கோன்னு சொல்லிட்டு மூவினை போட்டு அடிக்கிறான், போட்டுன்ட்டு ஏதோ அவன் பவர் யூஸ் பண்ணி. இது உங்கள்கிட்ட வந்து நான் தனியாக பேசிக்கினேன், ஃபஸ்ட்டு இவனை வந்து நான் முடிச்சே ஆகணும் அப்படின்றான். ஸோ வந்து என்ன பண்ணுறான்னா, எல்லாமே கோ இன்சிடென்ட்ஸ் தான், நான் வந்து உன்னை ட்ராக்கர் நடிச்சிடக்கூடாது, இருந்தாலும் நீ வந்து என்ன சொல்கிறது, ஸோ உன்னோட ஸ்கூலில் அவைக்கின் ஒன்று இருக்கான்னு சொல்லிட்டு நீ எனக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும். அதே மாதிரி அந்த அவைக்கின் ஒன்று வந்து நம்ம சாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டேன், இதெல்லாமே நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இவன் ட்ராக்கராக இல்லையான்னா தெரியாது, இவன் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பார்த்துட்டான், ஸோ அதனால் வந்து இவன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாவடிக்க போனான். ஸோ சாவடிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து அவன் பவர் யூஸ் பண்ணி சாவடிக்க போவான், யாரை மெயின் கேரக்டர். அப்போ வந்து நம்ம ஓவியன் இருக்கானே, அவன் என்ன பண்ணுறான், ப்ரொஃபஸர் வந்து அட்டாக் பண்ணுறான். உடனே வந்து ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள் சார், எவ்வளோ தைரியம் தான் என்னைய அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம ப்ரொஃபஸர் கேட்பான். அதுக்கு ஓவியன்றான், இல்லைங்க சார் என்னால் முடியாது, ப்ளீஸ் நான் வந்து அவனை சாவடிக்க விட மாட்டேன், ஏன்னா அவன் கொஞ்சம் நல்ல பையன் அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க 2 பேருமே பவர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து கைடன் ஜிங்கிச்சிக்கான் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கைடனுக்கு வந்து டக்குன்னு வந்து சென்ஸ் ஆகுது. ஸோ அவன் பின்னாடி திரும்பி பார்க்குறான், என்ன பின்னாடி ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ சாப்டர் 14 பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸரும் சரி இந்த ஹோமியும் சரி 2 பேருமே சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் என்ன சொன்னால், நான் வந்து இன்னும் சின்ன வயசில் வந்து நான் வந்து அந்த ஹியூமன் பாடி எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து உன்னை காப்பாற்றிருக்கேன், அதேமாதிரி சோறு போட்டிருக்கேன், ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன், நீ வந்து என்னை அட்டாக் பண்ணுறியா மற்றவங்களுக்காக அப்படின்றான். ஸோ வந்து நான் தான் சொன்னேன், உன்னை வந்து அப்புறமே பேசினேன், நீ ஒழுங்காக போ அப்படின்றான். இல்லை அப்புறம் வந்து அவன் என்ன சொன்னான்னா, இல்லை மாஸ்டர் நான் வந்து அட்டாக் பண்ணுவேன், ஏன்னா அவனை வந்து சாவடிக்க விட மாட்டேன்றான். அப்போ வந்து அவன் தெரியாமல் வந்து அவன் மாஸ்டர் மேலே வந்து அவன் பவர் யூஸ் பண்ணான், அவன் மாஸ்டர் கையிலேயே பட்டணும். என்னையவே நீ அடிக்கிறியாடா, நான் சும்மா எப்படி சொல்கிறது, அவனுக்கு வந்து என்னென்னா அவன் சின்ன வயசில் வளர்த்ததுனால வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, அவனை வந்து ரொம்ப சாவடிக்கணும் மாதிரி அட்டாக் பண்ண மாட்டான், சும்மா நார்மலாக அட்டாக் பண்ணுவான். ஆனால் இவன் தெரியாமல் அட்டாக் பண்ணிடுவான் தானே. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா 2 பேருமே சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து என்ன சொல்கிறான்னா, அவனோட ஹூவின் இருக்கான அவன் பவர் யூஸ் பண்ணும்போது பார்த்தா மாஸ்டர் மேலே செகண்ட் டைம் பட்டுருச்சு, மூஞ்சிலேயே பட்டுருச்சு. உடனே வந்து நம்ம மாஸ்டர் சரியாயிடுச்சு, என்ன ஆச்சு அப்படின்னா, உடனே ஆமாம் நீ வந்து ரொம்பவே க்ரோன் ஆகிட்ட, சரி நீ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க, நான் வந்து இந்த மாதிரி ஓல்டு பண்ணிகிட்டே இருந்தானா முடியாது, என் ஃபுல் பவரை நான் காமிக்கிறேன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா அவன் கண்ணிலேருந்து லேசர் வருது. ஸோ கண்ணிலேருந்து லேசர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஊவின் பயங்கரமான அடி, பொத்துன்னு ஒரு அடி அடித்தோடனே 4-5 பில்டிங்கை தாண்டி போய் விழுந்துட்டான் ஊவின். ஸோ ஊவின் அவன் மயக்கப்பட்டு விழுந்துட்டான். ஸோ என்ன ஓவியன், நான் ஃபுல் பவர் யூஸ் பண்ணாலும் உன்னை தாங்க கூட முடியல, நான் இவ்வளோ நாள் வந்து உன்னை நான் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன், இப்போ வந்து பெட்ரேட் பண்ணிட்டேன், இன்னும் நீ உன் ஸ்கில் இவ்வளோ வீக்காக இருக்கா அப்படின்றா. உடனே வந்து ஓவியன் என்ன நினைக்கிறேன்னா, இல்லையே மாஸ்டர் நான் உங்களை பெட்ரேலாம் பண்ணல, என் ஃப்ரெண்டை வந்து நான் காப்பாற்ற பார்க்குறேன், என் கிளாஸ்மேட்டு, அதுவும் அவன் இன்னசென்ட்டுன்னு சொல்கிறான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறான், ஷட்டப், நீ வந்து என்னை பிட்ரே பண்ணல நான், ஆனால் நீ பிட்ரே பண்ணியிருக்கேன், ஏன்னா அந்த நாய்க்காக நீ வந்து பிட்ரேட் பண்ணியிருக்கேன், நான் உன்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்திட்டு இருந்தேன், இருந்தாலும் வந்து நீ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எட்டி உத வடிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கைடன் இருக்கானே, ஸோ அவன் என்ன சொல்கிறான், தட் கிட்டா யார் இவன், சரி அந்த இது எட்டி உதைக்கிறான் தானே. ஸோ அப்போ என்ன சொல்கிறான்னா, கைடன் வந்துட்டான் சைடில் வந்துட்டு என்ன சொல்கிறான், யார் இந்த கிட்டு, சரி இது நம்மளுக்கு வம்பு இல்லை, ஏன்னா இவன் வந்து நம்ம ஜின்வோ இல்லை, அவன் என்ன பண்ணுறான், நம்ம கைடன் வந்து ஜின்வோவை தேடி வந்துட்டு இருக்கான், அது ஜின்வோ இல்லை தானே. ஸோ அப்போ வந்து அவன் ஜின்வோ இல்லை, ஸோ அப்புறம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டான்.
சரி இவன் ஜின்வோவே இல்லை, நான் போய் எதுக்கு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவன் மட்டும் நடந்து போனான். ஸோ இந்த சைடு நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜின்வோ வந்து மயக்க போட்டு கால் உடஞ்சி போய் கிடக்கும். நான் ஸோ கால் உடஞ்சி போய் மயக்க போட்டு கிடக்குனான். ஸோ அப்போ வந்து கைடர் வந்து டக்குன்னு அவன் பார்த்துட்டான். ஸோ அப்புறம் வந்து கைடர் வந்து என்ன பண்ணுறான்னா ஜின்வோ கிட்ட நடந்து போனான். ஸோ ஜின்வோ கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா கைடர் என்ன சொல்கிறான்னா, நான் தான் உன்கிட்ட பல டைம் சொல்லியிருக்கேன் தானே எப்பயுமே பார்த்துருன்ட்டு, இப்போ பாரு நீ எல்லா பிரச்சனையும் மாட்டிக்கிட்டு கால் உடஞ்சிருக்குது, எல்லாமே உடஞ்சிருக்குது, நீ வந்து ஒரு இடியட்டு அப்படின்னா. உடனே அவன் ஜின்வோ வந்து மயக்கத்துலேருந்து எழுந்திரிக்கான் லைட்டாக. மிஸ்டர் கைடன் நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். நான் தான் உன்கிட்ட சொன்னேன் தானே, நான் வந்து உன்னை பார்க்க நீ வீட்டுக்கு வரல, ஸோ அதனால் நான் வந்து உன்னை பார்க்க வந்தேன், ஆனால் நீ என்னென்னா இவ்வளோ அடி வாங்கி கிடக்குற அப்படின்றான். ஸோ இவ்வளோ அடி வாங்கி கிடக்குறேன்னு கைடன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஜின்வோ என்ன பண்ணுறான்னா, ஐம் சாரி சார், நான் வந்து இதுமாதிரி பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி எமோஷனாக சொல்கிறான். ஸோ இது பார்க்கும்போது எனக்கே வந்து லைட்டாக எமோஷன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்கும்போது பார்த்தா அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இவன் அந்த ப்ரொஃபஸர் வந்து ஊவினை போட்டு பொலன்னு பொழக்கனா. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, ஊவின் நான் வந்து உங்கள்கிட்ட அப்புறமே பேசிக்கிறேன், நான் இருந்தாலும் உன்னை அடிச்சிருக்கக்கூடாது, இருந்தாலும் நான் அந்த பையன் வந்து செத்து போகணும், நான் வந்து அவனை ஃபஸ்ட் நான் முடிக்கிறேன் அப்படின்றான். அவன் என்ன சொல்கிறான் ஊவின்கிட்ட, சார் அவன் ட்ராக்கரே இல்லைங்க சார், அவன் நார்மலான ஹியூமன் தான், அவன் வந்து அவாக்கின் தான், நீங்கள் வந்து அவனை சாவடிக்கக்கூடாது ப்ளீஸ் சார், இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றான். ஸோ உடனே வந்து அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு அவன் அவாக்கினா இல்லை அதெல்லாம் தெரியல, ஆனால் அவன் அவாக்கின் ஒன்று வந்து நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துனாங்கன்னா அவனை விடக்கூடாது, அவனை சாவடிக்கணும் அப்படின்றான். ஸோ அடுத்த சைடில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறான்னா ஒரு பூனையை பார்க்குறான். யாரு இந்த பூனையா, இந்த பூனை என்ன ரொம்ப ஃபேட்டாக இருக்குது, இந்த மாதிரி பூனையை நான் பார்த்ததே இல்லையா, சரி இந்த பூனையை வந்து நான் கலெக்ஷனுக்கு ஆட் பண்ணி அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்றான். உடனே நம்ம ஜின்வோ என்ன பண்ணுறான்னா, கைடன் நீங்கள் இந்த இடத்த விட்டு போங்க, நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்றான். ஸோ என்னென்னா கத்துறான், என்னென்னா ப்ளீஸ் நீங்கள் போயிருங்க, இல்லைன்னா அவன் வந்து உங்களை பிடிச்சிடுவான் அப்படின்றான். ஸோ உடனே வந்து கைடன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நீ வந்து இந்த இடத்த விட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன்றான். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இவன் ஜின்வோ என்ன சொல்கிறான், இல்லையே நான் உங்கள்கிட்ட விளையாட்டுக்கு சொல்ல, அவன் வந்து பவர் இருக்குது உங்களை ஹர்ட் பண்ணிடுவான்றான், நீ வந்து கவலைப்படாத என்னையை பற்றி நான் பார்த்துக்கினேன் அப்படின்வான். ஸோ அப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கைடனுக்கான ஸோ அவனோட எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம ஜின்வோ மண்டையில் வைக்கணும், இந்த கிரேட் கைடன் வந்து எல்லாமே ஹேண்டில் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹீலிங் பவர் வந்து யூஸ் பண்ணுறான். அவன் மண்டையில் வந்து கை வைக்கணும். ஸோ உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தீங்கன்னா கைடன் வந்து அடிபட்டு பூனையாக மாறுவான். அப்போ கொஞ்சோண்டு பவர் இருக்கும், அந்த பவர் வந்து என்ன பண்ணுவான்னா நம்ம ஜின்வோவுக்கு கொடுப்பான். ஸோ அந்த பவரை வந்து நம்ம கைடன் வந்து அவன் கொடுத்த பவரை வந்து திருப்பி அவனை எடுத்துக்கணும். ஸோ எடுத்துகிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, என்ன நடக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தண்டராக இருக்கும், எல்லாமே இடிஞ்சு உணுகும், என்ன இவ்வளோ பவர் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கைடனை பார்க்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம கைடனோட ஹியூமனான ஃபார்ம் பார்க்கலாம். ஸோ ஹியூமன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கைடன் வந்து என்னை என்னடா இது என்னை விடவே மாட்டேங்கிறீங்க சலுப்பாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கைடன் வந்து ட்ரெஸ்ஸே போடாமல் சுற்றியும் வந்து என்ன சொல்கிறது நம்மள பப்பி சேமாக இருக்கான் கைடன். என்னடா இது நான் வந்து பூனா உருவத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னை திருப்பி ஹியூமன் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ உடனே வந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, பூனை திடீர்னு என்னடா ஒரு மனுஷனாக இருக்குது. ஸோ கைடன் ஃபைனலாக ஹியூமன் ஃபார்ம் பார்க்கலாம். என்னோட கோட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்ஸே கிட்டத்தட்ட கோஜோ கக்காசி அளவுக்கு ஜீரையா அளவுக்கு கூட சொல்லலாம். மேபி உங்களுக்கு வந்து இவனை வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த இது மாவாக படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் டாப்பில் கூட வைக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து கைடனோட ஹியூமன் ஃபார்ம் பார்க்கலாம். உடனே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ உடனே கைடன் என்ன பண்ணுறான்னா, சரி நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு அவன் வந்து ஒரு எப்படி சொல்கிற ஒரு சுண்டு வடலேருந்து ஒரு சொடக்கு போடலாம். சொடக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து டொமைன் எக்ஸ்பென்ஷன் அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இது என்ன பார்க்குறீங்கன்னா ஸ்பேஸ் ஐசோலேஷன் பவர். ஸோ அப்படின்னா டொமைன் எக்ஸ்பென்ஷன் மாதிரி தான். ஸோ அவனை சுற்றி வந்து ஒரு என்ன சொல்கிற டொமைனாட்டம் இருக்கும். அந்த டொமைனில் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற மக்கள்னால வந்து உள்ளே இருக்கிறது என்னென்னு பார்க்க முடியாது, உள்ளே இருக்கிற மக்கள் வெளியில் இருந்து பார்க்க முடியாது. கிட்டக்கிட்ட இது சோலார் லெவலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ உடனே வந்து ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறான், ஸ்பேஸ் ஐசோலேஷன் பவரா டே யூ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்கான் யார் ப்ரொஃபஸர். ஸோ உடனே அந்த கைடன் என்ன பண்ணுறான்னா, டே உன்னையே தான் உனக்கு இதே அநியாயமாக தெரியலையா, நீ வந்து ஒரு கிட்ட போய் இவ்வளோ வந்து பண்ணி வச்சுருக்க, அவன் காலெல்லாம் உடச்சி வச்சுருக்கேன்றான். ஐயோ ஸோ டஸ்கி நோ திஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், ப்ரொஃபஸர் வந்து பயத்தில் வந்து உனக்கு இந்த கிட்ட தெரியுமா அப்படின்னு கேட்குறான். ஹூ ஆர் யூ அப்படின்றான். நானா யாரா, என்னையை பற்றி என்ன யாருன்னு கேட்குற அப்படின்றான். எலக்ட்ரிசிட்டி பவர்
என்னைய ஏன் யாரு நீ என்ன கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஸோ சிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபஸர் வந்து என்ன பண்ணுறான்னா, இவனோட பவர் வந்து எலக்ட்ரிசிட்டி பவர். அது மட்டும் இல்லை ரொம்ப ரொம்ப பவராக இருக்குது. இல்லை இட் கேன் பி அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்கான். இல்லை இல்லை இவன் இருக்க வாய்ப்பு இல்லை, இவன் வந்து வேற நாட்டுக்காரனாச்சு, இவன் எதுக்கு இங்கே இருக்கான் அப்படின்றான். மிஸ்டர் கைடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்மோ இருக்கானே அவன் சொல்கிறான். கைடனா? ஓ மை காட், நீ யாரு? கைடன் பிரேக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து கத்துறான். ஸோ உடனே நம்ம கைடன் என்ன சொன்னால், பிங்கோ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்றான். உடனே ப்ரொஃபஸர் என்ன சொன்னால், உண்மையாக கைடனாக தான், ஏன்னா சுத்தமாக ஒரு சான்ஸ் கூட இல்லை, சாரி நான் வந்து உன்னை ஆர்ம் பண்ணணும்னு நினைக்கல, அதே மாதிரி வந்து உனக்கு அந்த கிட் இருக்கும், உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கல, ப்ளீஸ் உனக்கு இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தால் நான் அட்டாக்கே பண்ணியிருக்க மாட்டேன், ப்ளீஸ் இந்த இதில் என்னை விட்டுரு அப்படி எப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து நம்ம கைடன் என்ன பண்ணால், டே வாய மூடுறான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காத, ஜஸ்ட் டை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, மேலேருந்து ஒரு வானத்துலேருந்து ஒரு பெரிய எலக்ட்ரிசிட்டி ஆட்டம் ஒன்று என்னமோ வருது. அப்படியே அந்த எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டோர் வந்து விடுவோம் தெரியுமா, டண்டர் ஆட்டம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த ப்ரொஃபஸரை போட்டு அடிக்குது. செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன் சொல்கிறான். ஸோ அதோட சரி இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து நம்ம 15th சாப்டர் பார்க்கலாம். ஸோ 15th சாப்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் வந்து படுது தானே. ஸோ படுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே மயக்க போட்டு விழுதுறேன். யார்? இவன் ப்ரொஃபஸர். ஸோ உடனே கைடன் என்ன சொன்னான், அடப்பாவி நான் வந்து என் பவர் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன் போல், ஏன்னா நான் கம்மியாக ஃபுல்லாக யூஸ் பண்ண இந்த இடமே இந்த சிட்டியே வந்து உடஞ்சிடும் அந்த மாதிரி சொல்கிறான். யார்? நம்ம கைடனு. ஸோ இந்த டைம் வந்து இன்னும் கொஞ்சம் பவரை இன்க்ரீஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊவின் இருக்கானே, ஸோ அவன் ப்ரொஃபஸர் முன்னாடி நின்றுட்டா, கைடனா? ஸோ இவன் கைடன் பிரேக். ஸோ எனக்கு இவனை பற்றி நல்லாவே தெரியும். யார்? ஊவின் மனசுக்குள்ள நினைக்கிறேன். கைடன் பிரேக் வந்து இருக்குல்லையே வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட்டு அவாக்கின் ஒன்று. ஸோ இருக்குல்லையே வந்து கைடன்னா, கைடனை பற்றி அவன் என்ன சொல்கிறான்னா, கைடனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவன் வந்து என்னென்னா இருக்குல்லையே வந்து அவனுக்கு பக்கத்தில் யார் இருக்கான்னு சொல்லி கண்டுக்க மாட்டான், யாரெல்லாம் அவங்ககிட்ட வந்து சண்டைக்கு போடுறாலும் சரி இது பண்ணாலும் சரி எல்லாத்தையுமே சாவடிச்சிடுவான், எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் வந்து இது அன்ஸ்டாப்பபிளான ஒரு பர்சனாலிட்டி. அவனோட பர்சனாலிட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து யாருமே கண்டுக்க மாட்டான், இருக்கிற டேஞ்சரான ஒரு ஃபெல்லோ. அதனாலேயே வந்து அவனுக்கு வந்து நிக் நேம் வச்சுருக்காங்க பிரேக்குன்ட்டு. ஸோ கைடன் பிரேக். ஆனால் இவன் வந்து கைடனுக்கும் ஜின்வோக்கும் எப்படி சம்மந்தம்னு எனக்கு தெரியல அப்படின்றான். உடனே வந்து நம்ம கைடன் என்ன சொன்னா, தம்பி என்ன இங்கே நின்றுட்டுருக்க, ஏதாச்சும் சொல்லு, நீ எதுக்கு அவன் முன்னாடி நின்றுட்டுருக்கன்றான். ஸோ அப்போ வந்து அந்த அவன் என்ன சொன்னான், ப்ளீஸ் என்னோடய ப்ரொஃபஸரை வந்து நீ வந்து நீ விட்டுரு ப்ளீஸ், நான் வந்து அவன் பெக் பண்ணுறேன் அப்படின்னா, அவன் பின்னாடி இருக்கிறான், அவன் வந்து உன் ப்ரொஃபஸரா அப்படின்னு கேட்குறான். ஸோ உடனே வந்து நீ வந்து நான் வந்து ஏன்னு தெரில, ஆனால் அவன் வந்து நான் அப்பயே பார்க்கும்போது வந்து அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருந்தான் அப்படின்றான். ஸோ உடனே வந்து அவன் என்ன சொல்கிறான், ஆமாம் சார் அவன் வந்து என்னை அடித்தான், பட் ப்ளீஸ் நான் வந்து என்னை 1000 தான் இருந்தாலும் அது என்னோடய ப்ரொஃபஸருன்றான். ஸோ அதே மாதிரி லாஜிக் படி பார்த்தீங்கன்னா வந்து உன் ப்ரொஃபஸரை வந்து என்னோடய ஜின்வோவை வந்து அடிச்சிருக்கான். ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதனால நான் அப்படியே விட்டுட்டுலாம் போக முடியாது, ஏன்னா உன் ப்ரொஃபஸர் வந்து லைனை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டான். ஸோ அதனால் வந்து நான் வந்து அவனை சாவடிச்சாகணும் அப்படின்றான். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு வெளியில் போயிடு, இல்லைன்னா உன்னையும் நான் சேர்ந்து சாவடிச்சிடுன்னு சொல்லிட்டு கைடன் வந்து வார்னிங் கொடுக்குறான். ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரொஃபஸர் இருக்கான் தானே, தம்பி ப்ளீஸ் நீ வந்து போயிடு, கைடன் கிட்ட பேச முடியாது அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கைடன் என்ன பண்ணுறான்னா, இன்னொரு பவரான ஒரு அவனை சுற்றி என்னமோ எலக்ட்ரிசிட்டி ஆட்டம் என்னமோ திருப்பி வருது. ஸோ அப்போ பார்க்கும்போது மிஸ்டர் கைடன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்வோ சொல்கிறான். ஸோ அப்போ பார்க்கும்போது கைடன் என்ன பண்ணுறான், என்னன்னு கேட்குறான். என்ன சொல்கிறான்னா என்ன அப்படின்றான். கைடன் இது போதும் கைடன் விட்டுருங்க அப்படின்றான். என்னடா சொல்கிற, எனக்கு இன்னும் உன்னை பற்றி எனக்கு சுத்தமாக புரியலையே, நீ உன்னைய வந்து அவன் அந்த காலை உடச்சிருக்கான், உன்னைய ஃபுல்லாக அடி வாங்கி வச்சுருக்கான், பட் அப்போ கூட நீ வந்து மேட் ஆகலை, ஆனால் நான் இப்போ வந்து நான் இவங்களை சாவடிக்கும் போது உனக்கு வந்து கோபம் வருதா, எனக்கு ஏன்னு புரியல, நான் அப்போவே சொன்னேன் தானே, வார்ன் பண்ணானா இல்லையா, இந்த உலகமே நீ இருக்கிற உலகம் மாதிரி இல்லை, இது டிஃப்ரெண்ட்டான உலகம், இங்கே வந்து அவாக்கிங் ஒன்ஸ் வந்து மற்றவங்களும் ஈஸியாக சாவடிச்சிடும், இப்போ நான் வரலைன்னா வந்து உன்னை அவன் சாவடிச்சிருப்பான், இப்போ வந்து நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன், அதனால் வந்து நான் அவனை சாவடிக்கிறேன், இதுதான் இந்த மாதிரி தான் உலகம் இருக்கும், இப்போ தான் உனக்கு இது புரியாது, நீ வந்து லூசு மாதிரி இருக்க, நீ ரொம்ப நல்லவனாக இருக்க அப்படின்றான். அதனால் அப்பயும் வந்து என்ன பண்ணுறான்னு நம்ம ஜின்வோ என்ன சொன்னால், ப்ளீஸ் நான் வந்து உங்களை வந்து சாவடிக்க வேணான்னு சொல்ல, ஆனால் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சாவடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து எனக்காக தான் நீங்கள் வந்து அவனை சாவடிக்கிறீங்க, ஸோ அதனால் வந்து எனக்காக நீங்கள் வந்து அவனை சாவடிக்க வேணாம் ப்ளீஸ் அப்படின்றான். உடனே கையில் என்ன சொன்னால், உனக்கு வந்து என்ன வச்சுன்னே எனக்கு புரியல, உன்னை வச்சு நான் எல்லாம் பேச முடியல கைடன் ப்ளீஸ், எனக்கு வந்து உங்களை பற்றி எனக்கு அவ்வளோக்கா தெரியாது, பட் நீங்கள் வந்து எல்லா டைமும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, பட் எனக்காக வந்து நீங்கள் மற்றவங்க சாவடிக்க வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாவமாக பார்க்குறான்.
ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறோன்னா, அந்த ஊவின் இருக்கான அவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ அவனால் அதையும் விட்டுருங்க. அவன் வந்து என்னை காப்பாற்ற பார்த்தான். ஸோ என்னை காப்பாற்ற பார்க்கும்போது தான் வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து ஊவினை வந்து அடிச்சிருக்காரு. சரி என்னால் முடியல. நான் இவனுக்காக வந்து என்னோடய ஹியூமனான ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இது பண்ணி பார்த்தேன். இந்த கிட்டு வந்து என்னை வந்து வேணாம், எதுவும் வேணான்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, கைடன் வந்து சரி கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். யார்கிட்ட? அவங்க 2 பேர்கிட்டையும். இந்த இடத்த விட்டு ஓடிடுங்க 2 பேருமே, என் மூடு மாறுறதுக்குள்ள அப்படின்றான். இன்னொரு டைம் வந்து நான் உங்களை பார்த்தேன்னா உங்கள் 2 பேர்த்தையும் சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று முறைச்சி பார்க்குறான். உடனே வந்து அவங்க 2 பேருமே ஓடுறான் அப்படின்றான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கைடன் வந்து 2 பேர் தனியாக இருக்காங்க. கைடன் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கான். டேய் நான் அவங்க 2 பேர் சாவடிச்சிருப்பேன் உன்னை பண்ணதுக்கு அப்படின்வான். தேங்க்யூ கைடன், நான் சொன்ன பேச்சு கேட்டதுக்கு அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூனையை நம்ம எடுத்துக்கலாமான்றான். எது அந்த மாஸ்டர் பூனையை. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கைடனுக்கான அவன் ரூமுக்கு கொண்டு வந்துடுறான். ஸோ ரூமுக்கு கொண்டு வந்துட்டு ஜின்வோவை வந்து கால் உடஞ்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் கைடன் இந்த டைம் வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஸோ கைடன் வந்து பூனையாக இருக்கும்போது பார்த்து அடி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ ஆப்போசிட்டாக வந்து கைடன் வந்து ஹெல்ப் பண்ணுறான். கைடன் வந்து கோட் சூட் போட்டுட்டு மாசாக இருக்கான்யா. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உன் லெக்கு வந்து உடஞ்சிருக்கு, நானும் என் பவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹீல் பண்ண வச்சுருக்கேன், இன்னும் 2 நாளில் சரியாயிடும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கைடனுக்கான ஜின்வோ கைடனை பார்த்து சிரிக்கிறான். எதுக்குடா என்னை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க? கைடன் நீங்கள் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்றான். ஸோ உடனே வந்து நம்ம கைடன் என்ன சொல்லலாம், டே என்ன நான் உண்மையாக பூனையாக இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா? இல்லை அப்படியெல்லாம் இல்லை, பட் நீங்கள் பூனை உருவத்தில் இருக்கும்போது குண்டாக இருந்தீங்க, பட் ஹியூமன் உங்கள் ஃபார்மில் ஒரிஜினல் ஃபார்மில் வந்து செம்ம லுக்கு கூலாக இருக்கீங்க அப்படின்றா. நான் தான் சொன்னேன் நான் தான் பெரிய ஆளுடா அப்படின்னு சொல்லிட்டு கைடன் சிரிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இவன் ரொம்ப வெக்கப்பட்டுட்டு இருக்கான். யார்? கைடன். இவன் வந்து புகழ்ந்து தண்ணுவானே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த 3 பூனைங்க இருக்கும் தானே. ஸோ அந்த 3 பூனைங்களுமே வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கு. ஏன் இந்த பூனைங்க 3 பூனைங்க உடச்சி பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ கேட்குறான். மேபி அந்த பூனைங்கள்லாம் வந்து உங்களை வந்து ஹியூமன் ஃபார்மில் பார்த்தது இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த 3 பூனைங்க உங்களுக்கு யாருன்னு தெரில போல் அப்படின்றான். ஸோ உடனே வந்து கைடன் இருக்காதானே அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்லுவான், அவனை சுற்றி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் ஒரு மாதிரி. என்ன இளவு அப்படின்னு சொல்லிட்டு கைடன் வந்து அவனையும் பார்க்குறான். அவன் உடம்புலேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியாட்ட வருது. ஸோ எலக்ட்ரிசிட்டியாக வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஃபுல்லாக லைட்டிங்காட்ட வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி பூனையாக மாறிட்டா கைடனு. அதுக்கப்புறம் கைடன் என்ன பண்ணுறான்னா வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்கான். ஸோ திருப்பி நான் பூனையை எதுக்கு மாறினேன் எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து கைடன் பார்க்குறான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூனை ஏன்னா முடியல, ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல என் பவரை, ஏன்னால் ஹியூமன் ஃபார்மில் வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறான் யார்? கைடன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சீனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ப்ரொஃபஸரு அதுக்கப்புறம் அந்த ஊவின் இருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் மயக்க போட்டு செம்மையான அடி. நான் வந்து சீரியஸாக வந்து சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு யார்? அந்த ஊவின் கேட்குறான். இல்லை நான் வந்து நீ தான் என்னை காப்பாற்றிருக்க. இன்கேஸ் நான் இந்த குட்டி அந்த ஜின்வோ இருக்கான அவனை வந்து நான் சாவடிச்சிருந்தேன்னா கைடன் வந்து என்னையை மட்டும் இல்லை உன்னையை மட்டும் இல்லை எல்லாத்தையுமே வந்து சாவடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவன் இந்த சிட்டியவே உடச்சிருப்பான் அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன் சொல்லி முடிக்கல, ஒரு 4-5 பேர் வந்து சலுன்னு வராங்க. ஸோ ஒரு மாதிரி கோட் சூட் போட்டுட்டு வராங்க. ஸோ கோட் சூட்டு போட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி வந்து நம்ம என்ன பண்ணுறான்னா அந்த கோட் சூட் போட்டு வராங்க தானே. ஸோ அப்போ வந்து நம்ம மாஸ்டர் வந்து டக்குன்னு என்னமோ சென்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தா ஜின்வோவை போட்டு ஊவினை போட்டு அடிக்கிறான். எவ்வளோ தைரியம் என்னை பில்ட்ரேட் பண்ணுவேன் எனக்கு தெரியும் அப்படின்னா, இதனால தான் அவனை ப்ரொஃபஸர் இது பண்ணதில்லை அப்படின்றான். யார்? நான் உடனே சாவடிக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊவின் கிட்ட வந்து ப்ரொஃபஸர் வந்து கத்துறான். உடனே ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறான், என்ன சார் சொல்கிறீங்க, இப்போ திடீர்னு நல்லான்னு பேசுகிறீங்க, திடீர்னு ஏன் இப்படி மாற்றுறீங்கன்னொடனே டாக்டர் டெலிட்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கர்ஸ் தான் உங்களுக்கே தெரியும் தானே. ஸோ இதுதான் ஒரிஜினலான ட்ராக்கர்ஸு. ஸோ இன்னும் நிறைய அவாக்கின்ஸ் வராங்க. ஸோ ஒருத்தன் வந்து மாஸ்க் போட்டுட்டு 2-3 பேர் இருக்கா, ஒருத்தன் வந்து ஃபுல்லாக போட்டுவோன்னா நாங்கள் வந்து அவாக்கின்ஸ் யூனியன்லேருந்து வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இலீகலாக ரிசர்ச் பண்ணீங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம், அதனால் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்றான். யூவின் நான் தான் சொன்னேன் தானே, இது வந்து திஸ் இஸ் நாட் வாட் ஐ டாட் யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த ப்ரொஃபஸர் வந்து என்ன பண்ணால் ஊவினை போட்டு திருப்பி அட்டாக் பண்ண போனால் உடனே பார்த்தா சல்லிட்டு ஒரு மின்னல் வேகத்தில் வந்து நம்மளோட ஜின்வோ மாதிரி ஒருத்தர் சூப்பர் பவர் இன்னொருத்தர்கிட்டையும் இருக்குது. ஸோ சூப்பர் ஸ்பீடு. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ப்ரொஃபஸர் வந்து பிடிச்சிட்டான். இல்லை நான் வந்து அந்த ட்ரேடர் வந்து என் கையிலே நான் சாவடிக்க போனேன்,
ஊவின அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ உடனே வந்து இப்போ நீங்கள் மட்டும் வரலைன்னா நான் வந்து அந்த பையனை சாவடிச்சிருப்பேன்றான். ஸோ உடனே வந்து ஹூவின் நீ வந்து என்கிட்ட வந்தாகணும் அப்படின்றான். ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ ஸோ உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் ஒரு 5 பேனல் வந்து உங்களுக்கு ஏன் புரியலைன்னா உங்களுக்கே தெரியும். எனக்கு ஓவின் வந்து ப்ரொஃபஸர் வந்து காப்பாற்றினா ஸோ வந்து திருப்பியும் வந்து அந்த ட்ராக்கர்ஸாக அந்த யூனியன் சொல்லிட்டு இப்போ வந்திருக்காங்க, வேறு டீம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. யாரை? இந்த ப்ரொஃபஸரு அப்புறம் இந்த கூட இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணுவாங்க, யாரும் இல்லீகலாக இது பண்ணதுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணான்னா இன்டெரக்டாக வந்து நம்ம ஊழியனை வந்து அட்டாக் பண்ணிவிட்டு அவன் சாவடிக்கிற மாதிரி காமிச்சிருந்தான். அப்படி காமிச்சிருந்தால வந்து என்ன ஆகும்னா ஸோ இவனுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ அதனால் வந்து ஊழியன் வந்து எஸ்கேப் ஆகிடுவான், ப்ரொஃபஸர் மட்டும் தனியாக ஜெயிலுக்கு போயிடுவான். ஸோ அதனால் ப்ரொஃபஸர் வந்து அவனையே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். ஸோ ஸோ அதனால் நல்ல ப்ரொஃபஸர் இருந்தால் சைக்கோ ப்ரொஃபஸர், பட் இருந்தாலும் அவன் ஸ்டூடெண்ட்னால வந்து அவனை காப்பாற்றிட்டான். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.